நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகுனர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகு. ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் பேட்டி ரத்னசாமி ஆண்மலை பாற்றிக்காகவும் திருநித்திய ஆரோக்கியமரி ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததை போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிர செய்து வழிகாட்டும் பொது வாழ்வூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் அன்பார்ந்தவர்களே, இந்த தினம் புனித போனிஃபாஸ் என்ற ஆயருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இவர் இங்கிலாந்து நாட்டிலே 673 ஆண்டு பிறந்தவர். சிறந்த துறவியானார். 719
1719 ஜெர்மனிக்கு சென்றார். பலரை மனம் திருப்பினார். மெயின்ஸ் என்ற இடத்திலே அவரை ஆயராக நியமித்தார்கள். திருச்சபையை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற முறையில் அந்த மறை மாவட்டத்தை சிறப்பான முறையிலே வழிநடத்தினார். பல கூட்டங்களை போட்டு கிறிஸ்தவ மக்களையும் அங்கு இருக்கின்ற குருக்கள் அனைவரையும் வழிபடுத்திய சிறந்த ஒரு ஆயராக விளங்கினார். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மறைசாட்சியான புனித பொனிபாஸ் தாம் நாவினால் போதித்ததை இரத்தம் சிந்தி உண்மையென எண்பித்தார். அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் அதே நம்பிக்கையில் உறுதியடைந்து நின்று அதை ஜெபத்திலும் வெளிப்படுத்த செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் யூதர்கள் பவுல் மீது என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதை உறுதியாக அறிய ஆயிரத்தவர் தலைவர் விரும்பினார். எனவே மறுநாள் தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தினர் அனைவரும் கூடி வருமாறு அவர் ஆணை பிறப்பித்து பவுலை சிறையிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் முன் நிறுத்தினார். அவர்களுள் ஒரு பகுதியினர் சதுசேயர் என்றும் மறுபகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபில் பிறந்தவன், இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமை சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார். அவர் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையே வாக்குவாதம் எழுந்தது. எனவே அங்கு திரண்டிருந்தோர் இரண்டாக பிரிந்தனர். சதுசேய பிரிவினர் வானதூதரும் உயிர்த்தெழுதல் ஆவிகள் ஆகியனவும் இல்லை என்று கூறி வந்தனர். பரிசேயர் இவை அனைத்தும் உண்டென ஏற்றுக்கொண்டனர். அங்கு பெரும் கூச்சல் எழுந்தது. பரிசேய பிரிவினை சேர்ந்த மறைநூல் அறிஞருள் சிலர் எழுந்து, இவரிடம் தவறொன்றையும் காணோமே, வானதூதர் ஒருவரோ ஓர் ஆவியோ இவரோடு பேசியிருக்கலாம் அல்லவா என வாதாடினர். வாக்குவாதம் முற்றவே
அவர்கள் பவுலை பீத்தெறிந்திடுவர் என ஆயிரத்தவர் தலைவர் அஞ்சி படைவீரரை வர சொல்லி அவரை அவர்கள் நடுவிலிருந்து பிடித்து கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டு செல்லுமாறு ஆணை பிறப்பித்தார். மறுநாள் இரவு ஆண்டவர் அவர் அருகில் நின்று, துணிவோடிரும், எருசலேமில் என்னை பற்றி சான்று பகர்ந்தது போல ரோமையிலும் நீர் சான்று பகர வேண்டும் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 16 இறை வார்த்தைகள் 1, 2, 5 மற்றும் 7 11 முடிய. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் அன்பனை படுகுழியை காணவிட மாட்டீர். பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்ளுவோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் அறியும். நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளிவித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீது அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகம் அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சிமையை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகம் உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது அன்பு கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, புனித சின்னப்பர் மணமாறிய நாளிலிருந்து யூதர்கள் அவரை விடாது தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். சென்ற இடத்திலெல்லாம் அவருக்கு விரோதிகளை கிளப்பிவிட்டு அவருக்கு துன்பம் கொடுப்பார்கள். இறுதியாக ரோமையில் அதிகாரிகளை வைத்து அவரை சிறைப்பிடிக்கின்றார்கள், சிறையில் அடைக்கின்றார்கள். ஆனால் அவருக்காக இறுதியான ஒரு பொதுக்கூட்டம் நடத்தப்படுகின்றது. பரிசேயர், சதிசேயர், சின்னப்பரை சார்ந்தவர்கள் எல்லோருக்காகவும் ஒரு பொதுக்கூட்டம். அப்போது அங்கு இருக்கின்ற அதிகாரி சின்னப்பருடைய குற்றத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டத்தை எழுப்பியிருந்தார். ஆனால் அங்கு வந்தவர்களுள் பரிசேயர், சதிசேயர் மற்றவர்கள் இருந்தார்கள். இதை அறிந்த புனித சின்னப்பர் அந்த பொதுக்கூட்டத்திலே தந்திரமாக, நான் ஒரு பரிசேயன், உயிர்த்தெழுதலை குறித்து நான் விசாரிக்கப்படுகிறேன் என்ற பிரச்சனையை எழுப்பிவிட்டார். இதை கேட்ட உடனே சங்கத்திலே பெரும் பிரச்சனை உண்டாகிறது, பிளவு ஏற்பட்டது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் இடையே. இந்த பிளவை பார்த்த பொழுது அதிகாரி சின்னப்பரை கோட்டையில் கொண்டு பத்திரமாக வைக்க வேண்டும் என்று அந்த கூட்டத்தை கலைத்து விடுகின்றார். சென்ற இடத்திலெல்லாம் புனித சின்னப்பருக்கு ஆண்டவர் துணை நிற்கின்றார். அவரை பார்த்து சந்தித்து ஆண்டவர் தாமே பேசுவார், துணையோடு இரும், ரோமையிலே நீ சாட்சி சொல்ல வேண்டியிருக்கின்றது, எருசலேமில் செய்தது போன்று ரோமையிலும் செய்யும் என்று அவருக்கு ஒரு ஊக்கம் கொடுத்து அவருடைய துன்ப நேரத்திலும் துயர நேரத்திலும் ஆறுதலாக இருந்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த மன்றாட்டு புனித சின்னப்பர் மட்டுமல்ல, இந்த நற்செய்தியை நான் பார்ப்பது போல் ஆண்டவர் தாமும் ஜெபிக்கின்றார். ஆண்டவர் நமக்காக தந்தை இடத்திலே ஜெபிக்கின்றார், அப்போஸ்தலருக்காக ஜெபிக்கின்றார், அப்போஸ்தலர் வழியாக மனம் மாறி வந்த எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஜெபிக்கின்றார். அவருடைய ஜெபம் ஒன்றே, நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும். அவர்களும் நானும், நாம் ஒன்றாய், தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் இருப்பது போன்று எல்லா மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஐக்கியத்திற்காக தான் ஜெபிக்கின்றார். அடுத்து, நான் இருக்கும் இடத்தில் அவர்களும் இருக்க வேண்டும். நாம் தந்தையோடும் ஆவியானவரோடும் மகனோடும் நித்திய பேரின்ப வாழ்வில் இருப்போம். இதுதான் நித்திய பேரின்ப வாழ்வு. அதற்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை நம்முடைய இறுதி பயணத்தை நோக்கி இருக்கிறது. ஆகவே கடவுள், தந்தை,
இயேசு கிறிஸ்து வழியாக ஒவ்வொரு நாளும் அவருடைய மன்றாட்டை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அவர் வழியாக நம் மன்றாட்டுகளை ஒவ்வொரு நாளும் இறைவன் கேட்டு நம்மை வழி நடத்துவார். இயேசுவே எல்லோரும் வாழவே என்னையே தருகின்றேன். ஏழை என்னையும் எளிய என் வாழ்வையும் தயவாயே தேடுமே. இறைவா என்னை ஏற்றிடுவாய், உன்னை மாற்றிடுவாய். இறைவா என்னை ஏற்றிடுவாய், உன்னை மாற்றிடுவாய். கண்களை தர நினைத்தேன், அது கலங்கிடும் நிலை கண்டேன். கைகளை தர நினைத்தேன், கரை படிந்தது என உணர்ந்தேன். அப்படியே கொடுக்கின்றேன் என்னை அழைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அப்படியே கொடுக்கின்றேன் என்னை அழைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இறைவா என்னை ஏற்றிடுவாய், உன்னை மாற்றிடுவாய். இறைவா என்னை ஏற்றிடுவாய், உன்னை மாற்றிடுவாய். உள்ளத்தை தர நினைத்தேன், அது உடைந்திடும் நிலை கண்டேன். என்னையே தர நினைத்தேன், நான் தகுதியில்லை உணர்ந்தேன். தவமிருந்து கொடுக்கின்றேன் என்னை தள்ளிவிடாமல் ஏற்றருளும். தவமிருந்து கொடுக்கின்றேன் என்னை தள்ளிவிடாமல் ஏற்றருளும். இறைவா என்னை ஏற்றிடுவாய், உன்னை மாற்றிடுவாய். இறைவா என்னை ஏற்றிடுவாய், உன்னை மாற்றிடுவாய். என் அன்பு இயேசுவே எல்லோரும் வாழவே என்னையே தருகின்றேன். ஏழை என்னையும் எளிய என் வாழ்வையும் தயவாயே ஏற்றிடுமே. இறைவா என்னை ஏற்றிடுவாய், உன்னை மாற்றிடுவாய். இறைவா என்னை ஏற்றிடுவாய், உன்னை மாற்றிடுவாய். இறைவா என்னை ஏற்றிடுவாய், உன்னை மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம்முடைய பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலியை நீர் ஏற்றுக்கொள்ளுமை வேண்டுகின்றோம். நாங்கள் உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து கொண்டாடப்படும் பலியினால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் மறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெற பொருட்டு சீடர்கள் கண்முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றமிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதல் மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தோழனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக உடையினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற போனிஃபாஸ் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்ற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே.
இன்பம் பெருகும் போது அதை பகிர்ந்து கொள்ளவா, துன்பம் வரும் போது நீ தோள் கொடுக்கவா, இனிமை பொங்கும் போது இணைந்து மகிழவா, இன்னல் அணுகும் போது கை கொடுக்கவா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலார் வழியில் வா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலார் வழியில் வா. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே, என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் இடமிருந்து வழி நடத்துமே. சோதனையின் போது சொந்தமாகவா, வேதனையின் போது தாங்கிக் கொள்ளவா, பாவம் செய்யும் போது தடுத்து நிறுத்தவா, பயந்து ஒளியும் போது பாதுகாக்கவா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே, என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் இடமிருந்து வழி நடத்துமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொண்ட மர நிகழ்வுகள் தங்கள் படிப்பினையினால் நல்லறிவையும் திருவுணவால் புத்துயரையும் எங்களுக்கு அளிக்க வேண்டுகின்றோம். அதனால் உமருள் கொடைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புத குழந்தை இயேசுவுக்கு நவநாள் ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்களது உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு
தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகின்றோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்களுக்கு நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையில் பிறந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். கனி தந்திட நான் செவி தொங்கிட, கனி தந்திட நான் செழி தொங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கணம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கணம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி,
இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம்